வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. இந்த 2025 சனிப்பெயர்ச்சின்னு ஒன்று சொல்லி கொண்டு வருகிறார்கள். அது உண்மையிலே சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சா, ஆக போகுதா, ஆகலையா அப்படின்ட்டு இந்த மகர ராசிக்காரங்க கேட்குறாங்க. இந்த மகரத்தில் பிறந்த ராசிக்காரங்க, ஐயா என் மகர ராசி சனியோட சொந்த வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம், இப்போ நல்லா காலம் பிறக்குமா எங்களுக்கு அப்படின்ட்டு மகராசிக்காரங்கன்னா சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சா ஆகலையாங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறாங்க. உங்களுக்காகவே இந்த பதில். சரி, இப்போ சனிப்பெயர்ச்சி 15/3/2025 போட்டிருக்கீங்களே, அது சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகக்கூடிய தகவலா, இல்லை ஒரு நட்சத்திரத்திலேருந்து ஒரு நட்சத்திரம் மாறக்கூடிய தகவலான்னு தான் ரெண்டு கேள்வி தான். இது என்னென்னா, கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் அவர் அவிட்ட நட்சத்திர சாரம் பெற்று அவிட்ட நட்சத்திரம் முடித்து சதய நட்சத்திரம் உட்கார்ந்து சாரம் பெற்று வந்து கொண்டு இருக்கிறார். இப்போ 15/3 குறிப்பாக சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15/3/2025 அன்னைக்கு புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் போய் அப்படி கால் எடுத்து வைக்கிறார். ரூமாக போகும்ல, அந்த மாதிரி புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு போக போகிறார். அப்போ புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் எங்கேயா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கும்ப வீட்டை தான் இருக்குது. 1, 2, 3 பாதமும் கும்ப வீட்டில் தாங்க இருக்குது. 4ஆம் பாதம் தாங்க அது எங்கே போகுது, மீனத்தில் உட்காருது. உடனே புரட்டாதி நட்சத்திர சாரம் பெற்றவனே மீனராசிக்கு போவார். அப்படி போகிறது காலம் இருக்குது. அதுக்கு தான் உதாரணம் சொல்லுவோம் நாங்கள். ஒரு வீடு கட்டுறவங்க, பெரிய வீடு கட்டுறீங்க, பிளான் பண்ணிட்டீங்க. அப்போ என்ன செய்வீங்க, தேர்ந்தெடுப்பீங்க, இடத்த தேர்ந்தெடுப்பீங்க. அந்த இடம் தேர்ந்தெடுத்து அது பிடிச்ச பிறகு அட்வான்ஸ் போடுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் 15/3/2025 அட்வான்ஸ் போட்டாச்சு. அப்போ அந்த வீட்டில் கண்டிப்பாக குடியேற போகிறீங்கன்னு வந்தாச்சு. ஆனால் குடியேறலை. இடம் உங்கள் இடம் தான், நிலம் உங்கள் இடம் தான், ஒவ்வொன்றா நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. அப்போ 13/4/2025 என்ன செய்ய போகிறேன், பூமி பூஜை பண்ண போகிறீங்க. பத்திரம் போட்டு இடத்த வாங்கியாச்சு, பூமி பூஜை பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் 22/5/2025 3 போய் நீங்கள் போர் போடுறீங்க. ஏன்னா பூமி பூஜை பண்ண உடனே போர் தான் போடணும். போர் போட்ட பிறகு அது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் முன்னப்புன வந்து அந்த வந்துருச்சு. இப்போ வீடு கட்டணும். அப்போ 2/7/2025 புரட்டாதி 3ஆம் போகும்போது வக்கரம் ஆயிடுறாரு. அதாவது அந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகிடுறாரு. இப்போ கான்ட்ராக்ட் வேலை பார்த்தோம்னு வைங்களேன், அந்த வேலை சிறப்பாக இருக்காது. உட்கார்ந்த இடத்துல வேலை பார்த்தது நல்லாயிருக்கும். ஐயா நான் உட்காந்துருக்க வேலையை பாரியா அப்படின்னா வேலை சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி அந்த இடத்துலையே தங்கி வேலையை சரி பார்க்குறாரு. இல்லை இந்த பாருது, இந்த ரூம் அங்கிட்டு போடுங்க, அந்த ரூம் அங்கிட்டு போடுன்னு சொல்லி வேலை பார்க்காரு. அப்புறம் அதை விட்டு வெளியே வரலை. 21/8/2025 புரட்டாதி 2 வனி சனி பகவான் வக்கரமாகிறார். அப்போ அந்த இடத்த சுற்றி பார்க்குறாரு. இது விலங்கு இருக்குதா, பக்கத்தில் யாரும் கட்டுறாங்களா அப்படின்னு சுற்றி வர பார்த்து அங்கேயே இருந்து வக்கரப்பட்டு மாடி கட்டுறாரு. அதுக்கப்புறம் 3/10/2025 1 வக்கரமாகிறார். அப்போ அந்த இடத்துல இருந்தே அவருக்கு எல்லா வேலையும் பார்த்து ஒவ்வொரு கலெக்ஷனாக கொடுத்து, இந்த வீடு கட்டினோம்னா என்ன செய்வோம், அந்த மாதிரி கான்ட்ராக்ட் வேலை பார்த்து, அப்புறம் லைட் கனெக்ஷன் கொடுத்து, குழாய் கனெக்ஷன் கொடுத்து எல்லாம் ஒன்றா செஞ்சுட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் 17/11/2025 வக்கரம் நிறுத்தி, அப்பாடா ஒரு வாரம் முடிஞ்சாப்பா அப்படி என்ன பண்ணுறாரு. இப்போ வீடெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. அப்புறம் என்ன செய்யணும், அதுக்கு தேவையான ஆளை பார்க்கணும். அப்போ பத்திரிக்கை அடிக்கணும், ஒரு குறுக்களை ஒரு ஐயரை பார்க்கணும், இப்போ கனவுதீபம் பண்ணணும், 4 பேர் சொல்லணும், பத்திரிக்கை அடிக்கிற எல்லாம் செய்வோம்ல. அதை அதிசார ஓட்டமாக வேகமாக போகிறாரு. ஏன்னா டக்குன்னு வந்தாச்சு, சீக்கிரம் காலத்து, ஏன்னா டைம் இல்லை அப்படின்னு சொல்லி 26/12/2025 2 போய் சனி அதிசார ஓட்டத்தில் வேகமாக ஓடுறாரு. பத்திரிக்கை ஓடுற பற்றியில் அதிகாலை வேணால் இருந்துச்சு, பைக் எடுப்போம், கார் எடுப்போம், அங்கே இங்கே பிளான் பண்ணி ஓடுவோம்.
அதுக்கப்புறம் 5/2/2026 பூரட்டாதி நட்சத்திரம் 3ல் சனி 3ஆம் பாவத்துக்கு போயிடுறாரு. முக்கால்வாசி முடிஞ்சியா அப்படின்ட்டு எப்போ குறிக்கிறாரு அப்படின்னா 6/3/2026 பால் காய்ச்சறதுக்கு பத்திரிக்கை அடித்து விநியம் பண்ணி அன்னைக்கு பாலை காய்ச்சிடுறாரு. அப்போ என்ன வருது பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி 3ஆவது மாதம் 2026 26ஆவது வருஷம்தான் 4ஆம் பாதத்தில் மீன ராசியில் போய் மகா சனிப்பெயர்ச்சி ஆகிறார். அன்னைக்கு தாங்க உண்மையான சனிப்பெயர்ச்சி. இது பூரட்டாதி நட்சத்திர பயிற்சின்னு சொல்லணும். ஒரு நட்சத்திரம் மாறுறார். இப்போ அவர் அவிட்ட நட்சத்திர சாரம் பெறும்போது என்ன பார்த்தீங்கன்னா செவ்வாய் சாரம் வாங்கியிருப்பார். இந்த செவ்வாய் சாரத்தில் வாங்கணும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாத்துக்கும் பொது மக்களாக பார்க்கும்போது மகர ராசிக்காரங்களை சேர்த்து பார்க்கும் உடல் மருந்த பிரச்சனைகள், உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த நரம்பு வியாதிகள்லாம் விடையிருக்கும். பங்காளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இரத்த உறவுகள், ஒரு இழப்பு, அதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ இவர் ராகு சாரத்தை போய்கிட்டு இருக்கார். இந்த ராகு சார் என்னென்னா ராகுக்கும் சனிக்கும் சேரும் என்னென்னா ஒரு போகமான வாழ்க்கை, மனைவி மூலியமாக ஒரு நல்ல சொத்து கிடைக்கிறது, அடுத்த பெண்கள் மூலியமாக சொத்து அணிவிக்கிறது, அதே போல் அடுத்த இடத்துல போய் வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணுறது, உன்னை இழந்து உன்னை பெறுறது, இப்படி மாதிரி ஓடிக்கொண்டு இருக்கிறது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு. ஒரு பெரிய பதவியில் வந்திருப்பீங்க, அந்த பதவியை திறந்தால் தான் இன்னொரு பதவி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சி அதில் ஓடி அதில் சம்பாத்தியம் பண்ணுவீங்க. இந்த ராகும் கேதும் சேர்ந்தால் ஓடி 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 தான் உழைக்கணும். ஒரு பாட்டு ஓடி ஓடி உழைக்கணும்னு மாதிரி ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் மகர ராசிக்காரங்க. ஏன் சனியோட வீடு காலதேவன் வீட்டில் எதாவது வீடு 10ஆம் வீடு தொழில்ஸ்தானம். மகர ராசி பிறந்தவங்களுக்கு பார்த்தா தொழில் பார்க்கணும் அவங்களால தூங்க முடியாது, என்னத்தையாவது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட மகர ராசியில் தான் அந்த ராசிக்காரங்க உங்கள் கதாநாயகனான சனி பகவான் தான். சனி ஒரு ராசியிலேயோ லக்னத்திலேயோ வலுவாக இருந்தால் ஆயுள் தீர்க்கமானவர்கள், எதையும் சிந்தித்து செயல்படக்கூடியவங்க. யோசனை எல்லாத்துக்கும் யோசனை சொல்லுவீங்க, ஆனால் உங்களுக்கு யோசனை ஒரு ஆள் இருக்காது. யார்? இந்த மகராசிக்காரங்களுக்கு. நீங்கள் போட்ட பிளான் பக்காவாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் உச்சம் பெற்ற விடமா போட்ட பிளான் அப்படி கரெக்டாக ஓடும். ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது ஒன்றுமே அப்படியே சம்பிச்சு நிற்கும். இந்த கணத்தில் கல்லை கொண்டு போட்ட மாதிரி நமக்குன்னு ஒருத்தனை காண்மையா, ஊருக்கெல்லாம் உழைச்சி போட்டோமே, நம்ம ஒரு கல்யாணம் வச்சுருக்கோம், ஒருத்தர் என்னன்னு கேட்கானா ஐயா அப்படின்னு தனித்த மரமாக நீங்களேயே சொல்லுவாங்கள்ல, நான் தாயா இதுக்கு சமையல்காரன், நான் தாயா இந்த வீட்டு வேலைக்காரன், நான் தாயா சம்பாத்தி பண்ணணும், நான் தான் சோறு பொங்கணும், நான் தான் பரிமாறணும், நான் தான் இலை எடுக்கணும், நான் தான் சுத்தம் பண்ணணும். இப்படி எல்லா பொறுப்பும் உங்கள் ஒருவருக்கு வந்து சேரும். அதுதான் மகரத்தில் பிறந்தவங்களுக்கு. அப்படி உங்களுடைய தனாதிபதியும் அவர் தான். தனத்தை அழிக்கக்கூடிய அவர் தான், ஆக்கக்கூடிய அவர் தான், சனி பகவான் தான். எப்படியோ லாப நோக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசிகளை பிறந்தவங்க. ஏதோ ஒரு லாப நோக்கத்தில் தான் நீங்கள் எதுலேயுமே இருப்பீங்க. அது புகழ்னாலும் சரி, தனம்னாலும் சரி, உறவுனாலும் சரி. அப்படிப்பட்ட ராசிக்காரங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு. சரிங்க ஐயா, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாதி நட்சத்திர பயிற்சியாவது ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பான முறையில் இந்த ராகு சாரம் பெற்ற சனியை விட குரு சாரம் பெறப்போட சனி பகவான் தான் அள்ளி வழங்க போகிறார் மகர ராசிக்காரங்களுக்கு. உங்கள் வீடு தான் அது, வேறு யாரும் கிடையாது, அவர் வீடு தான். ஒரு மனிதனுக்கு தன் வீட்டிலே குணங்கள் மாறும். நல்லா பாருங்கள், காலையில் ஒரு குணம் இருக்கும், மதியம் ஒரு குணம் இருக்கும், நைட்டில் ஒரு குணம் இருக்கும், இரவில் ஒரு குணம் இருக்கும். இந்த 4 குணம் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு இருக்கும். அது என்ன? காலையில் பார்த்தீங்கன்னா வேலை விஷயத்தில் அங்கே ஊனிங்கன்னு பல டென்ஷன் இருப்பாங்க. அப்போ ஆணோ இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எந்த செயலும் உங்களுக்கு செட் ஆகாது. மத்தியானம் என்ன ஆகும்? உணவு சம்மந்தப்பட்ட நேரங்களில் போய் எந்த முடிவு எடுக்க முடியாது. அப்போ வேலையை பார்க்க வைக்க செய்ய அதற்கு உண்டானதிலே நீங்கள் தீர்வாக இருப்பீங்க. சாயந்தரம் ஆகிப்போச்சுங்க, என்ன செய்வீங்க? இந்த சாயந்தரம் வந்தவனையுமே சில பேருக்கு ஒரு ரிலாக்ஸாக உட்கார நினைப்பீங்க, ஆனால் உட்கார முடியாது.
அப்போ தான் ஒரு ஜோலியை வந்து ஃபோன் போடுவாங்க. அங்கேருந்து ஃபோன் வரும், இங்கேருந்து ஃபோன் வரும். அதுக்கு ஓடி ஆடி சரியாக இருக்கும். இந்த பொது நலத்தில் கொஞ்சம் விருப்பமாக இருப்பீங்க. அந்த பொது நலமே உங்களுக்கு சில நேரம் தொந்தரவு அமைஞ்சிடும். இரவில் வீட்டில் வந்து அப்பாடாம்பீங்க. மனைவி வந்து என்னையா இப்படி நேரம் கழிச்சு வர்ற, காலையில் தான் அப்படி போடுற அப்படின்னு அவட்ட 2 கிளி கிழிக்க வேண்டியிருக்கு. இப்படி யார்கிட்டையும் நல்ல பேர் வாங்காமடியே நீங்கள் இல்லாத போது நல்லதாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு என்ன ஒருனா, நீ இருக்கும்போது உங்களுக்கு பெருமையாக பேச மாட்டாங்க. நீங்கள் அங்கிட்டு போன போகிறது, அப்பா அவன் இல்லாட்டியும் வீடு கலகலப்பு இல்லாமல் இருக்கப்பா அப்படிங்கிற மனசில் இருப்பாங்க. ஆனால் நேரில் சொல்ல மாட்டாங்க. மறைமுகமான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்காது, ஆனால் வெளியே வந்து தெரியும். அந்த மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு இருந்து அதாவது இருந்து வெற்றியை காண்பதை விட விலகி போய் வெற்றியை காண்பது தான் உங்களுடைய ராசியோட ஒரு ப்ளஸ்ஸும் அதுலேயே மைனஸ் இருக்குது. சரி, அப்போ இந்த புரட்டாதி நட்சத்திரம் குருசாரம் பெறும்போது இந்த மகர ராசி என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் மகர ராசிக்காரர் ஒரு செல்லாக செஞ்சிட்டார். அதுக்காக சரியாமல் இருக்க முடியாது. கண்டிப்பான ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கும். சில பேர் ஒரு 30% மக்களுக்கு 70% ஜெயிச்சிருப்பீங்க. அது மாட்டுக்கிறதுக்கு 30% உங்கள் ஜாதகத்தை தசாநாயகன் தசாபுத்தி கிரகத்து சூழ்நிலைகளாக தடைபட்டு நிற்கிருப்பீங்க. நடுத்தல நிலவெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த குரு சாரம் பெறும்போது, வாயா நான் உன்னை பார்த்துக்கிறேன்யா, நீ உனக்கு என்னையா அப்படி சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை, ஒரு வேலையை, ஒரு யோசனையை சொல்லி கொடுக்க இந்த சனி பகவான் ஒரு நண்பர் மூலியமாக, அந்த நண்பர் பெண்கள் மூலியமாக அருமையான நட்பு அமைஞ்சு அதன் மூலியமாக உங்களுக்கு அதிகமான லாபத்தையும் அதிகமான முன்னேற்றத்தையும் ப்ரொமோஷனையும் தொழில் வளத்தையும் கொடுப்பார் என்பதில் ஐயமில்லை. ஆனால் இந்த நட்பு உங்களோட மூத்தவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும். ஏன்னா சனி பகவான் வந்து குரு சாரத்தை பெறும்போது ஒரு உயர்ந்த இடத்தில் தன்னை காத்துக்கொள்கிறார். அப்போ என்னம்னா, என்னதான் ஒரு மனிதன் எவ்வளோ ஒரு ஆளாக இருந்தாலும், இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஸ்கூலில் சின்ன குழந்தையில் ஒரு 5ஆம் கிளாஸ் படிச்சிருப்பீங்க. நீங்கள் ஒரு பெரிய பதவியாகி ஒரு பெரிய ஒரு டிஎஸ்பியாவோ ஒரு கலெக்டர் ஆகிட்டீங்க. அந்த பெரியவர் அவர் ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கார். ஒரு காலத்தில் கோயிலுக்கு போகும்போது எதுக்க வராரு, நீங்கள் எதுக்க போகிறீங்க, பாதுகாக்க போகிறீங்க, எதுக்க வர்றாரு. பார்த்த உடனேயும் அவர் மறந்துடுவார். ஏன்னா அவருக்கு வயசு, எத்தனையோ குழந்தைய படிக்க வச்சுருப்பார், வயசு மறந்து. ஆனால் நீங்கள் மறக்காம ஆட்டு போய் அந்த பதவியாக இருந்தாலும் போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவீங்க. அதுதான் மகர ராசிக்காரங்க. பழசை மறக்க மாட்டாங்க, பழைய உடம்பில் மறக்க மாட்டாங்க. பழசு எப்பயுமே அவங்க வைரம் பாஞ்ச கட்டம் மாதிரி உள்ளுக்கிட்டே இருக்கும். பழைய பொண்ணு நிறையா சேர்த்து வைப்பாங்க. யார்? இந்த மகர ராசிக்காரங்க. அந்த குரு சாரம் பெறும் பழைய நண்பர்கள், பழைய வாத்தியார்கள், பழைய டீச்சர்லாம் சந்திக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வரும். எப்போயோ ரயிலில் சந்திச்சிருப்பீங்க. அவங்க வந்து யாமையா நம்ம இந்த ஹம்மாப் கைப்படம் படம் பார்த்தீங்களா, அப்போ பார்த்தோம்யா, அது எப்போ வந்து படம் பார்த்தீங்களா, அப்போ அந்த ஞாபகம் இன்றைக்கி வந்து நட்பாகும். அப்படிலாம் ஒரு மலர் நினைவுகள், ஒரு மறந்த சொற்களாக ஒரு சின்ன சின்ன சிட்டி இன்பங்கள், பழைய நண்பர்லாம் கூடி இப்போ ஒரு ஸ்கூலில் போய் விழா நடத்துகிறாங்கல்ல, அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு இந்த 15/3/2025 மகிழ்ச்சியான காலகட்டமாகவும் வெள்ளோட்டமாக அமையும். இது வரைக்கும் நீ எங்கெங்கே போகணும்னு நினச்சிங்களோ அது ஊரம் போகக்கூடிய காலங்கள் அமையும். ரொம்ப நாள் வெளிநாடு போக சொல்லியிருப்பீங்க, கூட வெளிநாடு போய்ட்டு வருவீங்க, ஒரு டூர் போய்ட்டு வருவீங்க, கணவன் மனைவியோட சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல வீடு வாங்குறது, புதிய சொத்து வாங்குறது, பழைய சொத்தை விற்று புதிய சொத்து வாங்குறது, இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்தவங்களாம் உங்களுக்கு நண்பர் ஆகிறதுலாம் நல்லா நடக்கும். இதெல்லாம் மகர ராசிக்காரர்கள் எடுத்து வைத்தாலும் கொடுத்து வைக்கிறது நல்லா கொடுத்து வச்சவங்களாக தான் இருப்பீங்க. இது வரைக்கும் எப்படிலாம் போயிட்டு போதியா, இந்த 15/3 உங்களுக்கு மிக 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 லக்கி மேன், லக்கி ப்ரைஸ். அப்படி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான். உங்கள் ராசி நாயகன் அவர் கும்பத்தில் இருக்கிறார். மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்று சீரும் சிறப்புமாக அவர் புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை பெறப்போகிறார். குருவோட பெறும்போது உங்களுடைய குணங்கள், உங்களுடைய பொறுப்புகள், உங்கள் வேலை பார்க்குற அதிகாரியோட உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. இவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு உங்கள் கூட ஒரு மரியாதை நிமித்தமாக பல இடங்களுக்கு கூட்டு போவாங்க. உங்களுடைய யோசனைகள் அவங்களுக்கு மிக சிறப்பாக இருந்திருக்கும். அதனால் அந்த கம்பெனியோ அந்த இடமோ முன்னேற்றம் அடைந்தும். சரி, 2ஆம் இடம் தனாதிபதி, அதாவது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு தான் வீடு தனாதிபதி, 3ஆம் இடம் வந்து குரு வீடு.
அப்போ மூணாம் வந்து காரியம் வெற்றி ஜெயம் குருவாலே கிடைக்க போகுது. அந்த 3ஆம் வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 15/3/2025 கிரகங்களின் கூட்டத்தில் பார்க்கும்போது உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இந்த 4 பேர் இருக்கிறாங்க. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாரு, புதன் நீச்சப்பட்ட ராஜயோகத்து பிறகு கூட சூரியன் இருக்கார், அதோடு சேர்ந்த ராகும் இருக்கிறார். இவர்களால் இருந்தாலும் இவர் சனி பகவானுக்கு பிடித்தவங்க எல்லாருமே யாரை, சூரியனை தவிர. ஏன்னா அப்பா தான், வேறு யாரும் கிடையாது. புதன், சுக்கிரன், ராகு 3 பிடிச்சவங்க தான். அப்படிங்கப்போ உங்களுக்கு அப்பப்போ கண் திஷ்டி கோளாறுகள் இருக்கும். அதாவது உடல் உபாதைகள், உடல் உள் உறுப்புகளுடைய சின்ன சின்ன, அதனால் பெரிய மைனஸ் கிடையாது. அப்பப்போ இந்த சொல்லுவாங்களே வந்து ஓமியா சீசன் மாதிரிமாங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன வியாதிகள் வந்து விலகும். அதில் என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் வெளியூர் போகிறீங்கன்னா வீட்டில் வந்த பிறகு ஒரு கற்பூரம் பொருத்திக்கங்க. இல்லை வீட்டு தலைவாசலில் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு பிள்ளையார் வீட்டில் இருந்தால் மாதத்துக்கு ஒரு நாளோ இல்லை வாரத்துக்கு ஒரு நாளோ இந்த செதறு தேங்காய்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் உடச்சிக்கிங்க. உங்களுக்கு கண் திஷ்டி கோளாறுலாம் நீங்கும். குலதெய்வம் அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. அடுத்து 4 சுத்தம். உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது 5ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். நல்ல குழந்தை நல்லா படிப்பாங்க. உங்கள் குழந்தைங்க வந்து நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாத்தியம் பண்ணி இந்தாங்கப்பா அப்படின்னு உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. மனைவி இருந்தால் மனைவி வேலைக்கு போவாங்க. உங்களுக்கு வேலை ப்ரொமோஷன் ஆகும். நீங்கள் எடுத்து கொடுக்க வேண்டிய அதாவது உங்களை வச்சு நீங்கள் செலெக்ஷன் பண்ணுங்க ஆளுகளை அப்படின்னு உங்களை ஒரு பதவியை கொடுத்து உங்களை ஒரு ஆடிட்டராக போடுவாங்க. பல முன்னேற்றமான ஒரு தொழில் உருவாகும். 6ஆம் இடத்துல செவ்வாய். எப்பயுமே இந்த மகர ராசிக்காரன் செவ்வாய் பகை தான். உடன் பிறந்தவங்க சொந்த பந்தவங்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் கூடாது. உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறனால உங்கள் மனைவி மேலே நீங்கள் சொத்து அமையுங்கள், அது பெருகி கொண்டே வரும். அதே போல் 7 சுத்தம் 8 பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் சந்திரன் உட்கார்ந்துருக்குறாங்க. அதாவது பாக்கியஸ்தானத்தில் கேதுவோட சந்திரன் உட்கார்ந்தா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை பாதிக்கும். அப்போ மருத்துவ செலவு உண்டாகும். அப்பா இருந்தாலும் அப்பப்போ மருத்துவ செலவு உண்டாகும். ஏன்னா கேது சம்மந்தப்பட்ட அது கொஞ்சம் வைகாசி மாதம்க்கு அப்புறம், ஏப்ரல் மேக்கு அப்புறம் கொஞ்சம் சரி செய்யப்படும். ஏன்னா அவர் கேது வந்து சிம்மத்துக்கு போயிடுவார். அப்போ சந்திரன் இருக்கலாம் மனம் அப்பப்போ சஞ்சலப்படும். சொல்லுவாங்களே என்னன்னையா என்னதான் இருந்தாலும் திருப்தி இருக்கையா, சாப்பாடை சாப்பிட்ட சப்புன்னு இருக்கப்பா, சம்பாத்தியம் பணம் இருக்குது, அதை நல்லா செலவழித்து சாப்பிட முடியலை, ஏன்னா டைம் கிடைக்கல, அங்கே ஓக இங்கே ஓக ஆட ஓட அப்படின்ட்டு இருப்பீங்க. படுத்தவன் தூங்க மாட்டீங்க. என்னத்தையாவது செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நோண்டிட்டு அதுக்கப்புறம் அசதியாக ஆனப்புறம் தூங்கல, நீங்களாக தூங்க மாட்டீங்க. அசதி வந்தப்புறம் தூங்கக்கூடிய அவங்க தான் இந்த மகர ராசிக்காரன். இப்படி இருக்கும்போது 10, 11, 12ஆம் மணி வரைக்கும் சுத்தமாகவே இருக்குது. இப்படி கிரக கூட்டணி உங்களுக்கு சாதகமாகவே 90%, சின்ன சின்ன இடையூறு 10% இந்த சனி குரு சாரம் பெறும்போது, புரட்டாதி நட்சத்திரத்தில் பெறும்போது இது அமையுது. ஏன்னா புரட்டாதி 1ஆம் பாதம் தொட்டோம்னா 4ஆம் பாதத்துக்கு வைப்ரேஷன் கிடைக்கத்தான் செய்யும். அதுக்காக 4ஆம் பாதத்துக்கு மீனராசிக்காரங்களுக்கு இதனால் ஒரு முன்னோட்டம், அதான் சொல்லுவாங்கள்ல, இப்போ ஒரு ஸ்கூலில் சேர்க்கும் போதெல்லாம் முந்தியெல்லாம் அப்படியே சேர்த்துருவாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க, குழந்தைகள் கூட படிக்க சொல்கிறாங்க, இது படித்தா தான் இவன் சேர்ப்போம் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சு பரீட்சை வச்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய சேர்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு. ஐயா நான் இத்தனாம் தேதி வரப்போகிறேன், எத்தனாம் தேதி வரப்போகிறீங்க அப்படின்னா 6/3/2026 உன் வீட்டுக்கு வரப்போகிறேன், இப்போயே தயார் பண்ணி வச்சுக்கோ. என்ன அர்த்தம், உன் வீட்டை வந்து பார்க்க போகிறேன், உன் வீட்டில் என்னென்ன செக் பண்ண போகிறேன், இதெல்லாம் உபயோகப்படுத்தாமல் வச்சுருக்கீங்களா, கரெக்டாக இருக்கான்னு எல்லாம் செக் பண்ண அந்த ஒரு அதிகாரி வருவார். எலெக்ஷன் அதிகாரி வரும்போது எத்தனை ஓட்டு இருக்குது, அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வந்தவங்க இந்த சொத்து கரெக்டான சொத்து தானா, இது இழுத்து கட்டிக்கலாம் அளந்து பார்ப்பாங்களா, அப்படி எல்லா துறையிலையும் வரக்கூடியவர் தான் இந்த நீதி பகவான் இருக்கக்கூடிய சனி பகவான். அதுக்கு தான் நீதி தேதின்னு சொன்னாங்க. இவர் தசை நடத்தும் போது சிரமமாக இருந்தாலும் பின்னம் வாழ்க்கை சிறப்பாக பலனை கொடுக்கும். சனி பகவான் தசையில் ஒரு சொத்து வாங்கிட்டாங்களேன், சொத்து நிலச்சி நிற்கும். ஏன்னா வடிகட்டி தான் கொடுப்பார் அவர் எப்பயுமே. அந்த மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி தசை நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா, ஒரு வேலையோ சொத்தோ திருமணமோ குழந்தையோ பிறக்கும்போது அது மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மகர ராசிக்காரர்கள் கொடுத்தே தீரும். அதனால் மகர ராசிக்காரர் கவலைப்பட வேண்டாம். வருகிற 15/3/2025
6/3/2026 வருஷம் வரைக்கும் அற்புதமான பலனை அள்ளி வழங்க வருகிறார். அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு தொகுப்பை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.